ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஆணவம் ஏளனம் வேண்டாம் இந்த தலைப்புல பார்க்க போறோம். ஊரோட முன்புறத்துல ஒரு விநாயகர் கோயில் ஒண்ணு இருக்கு. அந்த கோயிலோட சுவத்தோட பின்புறமா ஒரு மூலையில சிலந்தி ஒண்ணு தன்னோட வலைய பின்னிக்கிட்டு இருக்கு. அந்த பக்கமா பறந்து வந்த விட்டில் பூச்சி அதை பாக்குது. பார்த்துட்டு, சிலந்திய நீ இப்படி வலைய பின்றத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவும் சிரிப்பா இருக்கு. எதுக்காக இப்படி ரொம்பவும் கஷ்டப்பட்டு இந்த வலைய பின்னிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விட்டில் பூச்சி கேக்குது. விட்டில் பூச்சியே, நான் என்னோட இறைக்காக தான் இப்படி வலைய பின்னிக்கிட்டு இருக்கேன். இதை நீ உணராம என்ன ஏளனமா பேசாத. வீணா மத்தவங்களை ஏளனம் செய்யற பழக்கத்தை முதல்ல நீ விடு. அதனால உனக்கே ஆபத்து கூட வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலந்தி சொல்லுது. சிலந்தியோட இந்த அறிவுரையை விட்டில் பூச்சி காதலே போட்டுக்காம அது மறுபடியும் அந்த சிலந்தியை ஏளனமாவே பாக்குது. சிலந்தியே, நீ என்ன எதுக்கு எடுத்தாலும் அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்க? உன்னோட மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் யார வேணாலும் ஏளனம் செய்வேன், என்ன யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூச்சி சொல்லுது. விட்டில் பூச்சி தம்ம கிட்ட ஆணவத்தோட பேசுது அப்படிங்கறது நல்லாவே இந்த சிலந்தி புரிஞ்சுக்குது. அதனால அது எதுவுமே சொல்லாம அமைதியாவே இருக்குது. அது எப்படியும் அதுக்கான தண்டனை அனுபவிக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு ரொம்பவும் அமைதியா போயிருது. உடனே அந்த விட்டில் பூச்சி அப்படியே தாவி தாவி சுவத்தோட மறுமுனைக்கு மேல போயிருது. சுவத்தோட மறைவுல மோடி வலையோட ஒரு பெரிய கரும்பள்ளி ஒண்ணு மறைஞ்சிருக்கு. அந்த பள்ளி குறிப்பாத்து விட்டில் பூச்சி மேல பாஞ்சது. அதை லபக்குன்னு பிடிச்சு விழுங்கவும் செஞ்சது. ஆணவத்தால எப்ப பார்த்தாலும் மத்தவங்களை ஏனம் செஞ்சிட்டு இருந்த விட்டில் பூச்சியோட இடமே இல்லாத மாதிரி போயிருச்சு. இதோட கருத்து என்னன்னா, ஆணவமும் ஏளனமும் ஒருத்தவங்களை அழிக்கதான் செய்யும் அப்படிங்கிறது. இதோட இந்த கதை முடிஞ்சது. நன்றி.